காமத்தை தூண்டும் வகையில இருக்கட்டும் இல்ல காம இச்சையை தூண்டும் வகையில இருக்கட்டும் இவங்களோட வீடியோஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு தான் இந்த 5 வருடம் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. இதுல போக்சோ ஆக்டும் வரலாம் அவங்க மீது. சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து 599 ரூபாயில இருந்து 16,000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு இங்க சொல்லப்படுது. 3 to 3.5 lakhs மந்த்லி ஏர்ன் பண்றதாகவும், பிராண்ட் ப்ரமோஷன் வரப்போ 50,000, அதே மாதிரி பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வரப்போ மாசம் 1000 ரூபாய், இந்த மாதிரியான விஷயம் இதுல ஆஃபர்ஸும் கொடுக்கறதா சொல்லப்படுது. தட் இஸ் டு அட்ராக்ட் பீப்புள். இப்போ பான் மூவி அடிக்ஷன்ன்ற அந்த ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த சைக்கலாஜிக்கலா செட் ஆகும்போது தான் அவங்க மனசுல ஊறி பாலியல் சீண்டல் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை தூண்டி ஆண்கள் வந்து தவறாக நடப்பதற்கான தூண்டுகோலா இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த கம்ப்ளைண்டே வச்சிருக்காங்க. அதாவது ஒரு தவறான இந்த மாதிரி விஷயத்த அவங்க சேல் தானே பண்றாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி தானே மேடம்? எக்ஸாக்ட்லி. நாளைக்கு இதை பார்க்கக்கூடிய கணவரோ இல்ல பிள்ளைகளோ இந்த மாதிரியான ஒரு வழியில போகும்போது அந்த பிள்ளைகளே அம்மாவே நாளைக்கு ஹராஸ் பண்ற சிச்சுவேஷன் வரும். யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் அவங்களா ஒரு விஷயத்த முன்னெடுத்து இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை பிளாக் பண்ணணும், இவங்கள பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். மேடம், இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. சமீபத்தில் அஜித் சாக்கோங்கிறவர் சேலம் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது சோசியல் மீடியாவில் கலக்கிட்டு இருக்க மிகப்பெரிய உலகலைக்கெல்லாம் இன்னைக்கு வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். அதுலேயும் குறிப்பாக திருச்சி சாதனா, அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா போட்ட பல்வேறு ஆட்களை வந்து என்னன்னா ஓப்பனை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸ்பெஷல் சாட்டு, அதுக்கப்புறம் கோல்டு சாட்டு, பிளாட்டினம் சாட்டு, அதுக்கப்புறம் பிறந்தநாள் சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏற்பட்ட இளைஞர்கள் கெடுக்கிறாங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் குடும்ப பெண்கள் இதை ஃபாலோ பண்ணி போறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி மேடம் பாக்குறீங்க? எஸ், ஆக்சுவலி இது வந்து நம்ம சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு எடுத்தாலே நம்ம வந்து இதை பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஒரு பக்கம் நல்ல விஷயத்த நல்ல மாதிரி கொண்டு போய் சேர்க்கிற இன்ஃப்ளூயன்சஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய இந்த மாதிரி வரும்போது கான்ட்ரடிக்டரி ஆகும். ஒரு பக்கம் அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் ரிவ்யூஸோ அந்த மாதிரி எல்லாம் போகும்போது இல்ல பொய்யா ஒரு ரிவ்யூஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம். இது முற்றிலுமாக வேறு மாதிரியான ஒரு விஷயம். கம்ப்ளீட்லி அப்சீன் ஆக்ட்ஸ் ஓரியன்டட். தட் இஸ் அந்த செக்ஷுவல் ரீதியான ஒரு விஷயம், ஆபாசத்தை தூண்டும் வகையில் அவங்க நடந்துக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா இது தொடர்ந்து எல்லாராலும் முன்வைக்கப்பட்டது என்னவாக இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டகரிஸில் சில இன்ஃப்ளூயன்சஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்ட போதா இருக்கட்டும், இது 2 மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. ஒன்று வந்துட்டு இதுக்கு லாஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். 2வது வந்து யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் அவங்களா ஒரு விஷயத்த முன்னெடுத்து இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை பிளாக் பண்ணணும், இவங்கள பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா இவங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட்ஸ் நீக்கப்பட்டாலும் புது அக்கௌண்ட்ஸோட இவங்க வராங்க இல்லையா. இன்னொரு பக்கம் அவங்க தரப்புல இருந்து கேட்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டது அப்படின்னா, நாங்க போடுறோம், அட் எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா மக்கள் எங்களுக்கு அது மூலியமா பணம் தராங்க. மக்கள் பாக்குறத நிறுத்திட்டாங்க அப்படின்னா ஒரு 2-3 வீடியோ எங்களுக்கு இதுல இருந்து காசே வரலாம், எங்க பொழப்ப தேடி நாங்க போக போறோம். பட் மக்களை தான் இங்க அவங்க குத்தம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதான் மக்கள் இதான் எதிர்பார்க்கறாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு அவங்க பண்றது அவங்க தப்புன்னு ரியலைஸ் பண்ண எங்கேயுமே அவங்க ரெடியா இல்லை. ஓகே, நான் பண்ற மக்கள் இதை பாக்குறாங்கப்பா, இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி நானா கூப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களா விருப்பப்பட்டு, விச் மீன்ஸ் எஸ் அவங்களா கன்சர்ன் கொடுத்து விருப்பப்பட்டு தானே வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இங்க சொல்லப்பட்டது. இதனை தொடர்ந்து தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேற்று வந்து இந்த சேலம் அட்வொகேட் சாக்கோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து லா ஸ்டூடெண்ட்ஸோட போயிட்டு சேலம் கமிஷனரேட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தாரு அப்படின்னா மொத்தம் ஒரு 100க்கும் மேற்பட்டவர் மீது இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதுல மெயினா அவர் மென்ஷன் பண்ணியிருந்த நேம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த திருச்சி சாதனா, தர்ஷா குப்தா, ஹனி சென்னை, சூரியபிரபா அஃபீஷியல், அபிநயா சித்ரா, தென் பிரியங்கா ராஜ், அதுக்கப்புறம் சரண்யா சந்தோஷ், ஐஸ்வர்யா சிவா, இன்னும் யூடியூபர்ஸ் பல பேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தின் கீழே அவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் அப்படின்னா, காமத்தை தூண்டும் வகையில இருக்கட்டும் இல்ல காம இச்சையை தூண்டும் வகையில இருக்கட்டும் இவங்களோட வீடியோஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். விச் மீன்ஸ் அப்சீன் கண்டென்ட் போடுறாங்க, செக்ஷுவல் டாக்ஸ் இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிலோ ஏஜ் ஆஃப் 18 அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டாலே நமக்கு அந்த டிவிஷன் கிடையாது. கண்டிப்பா யார் வேணாலும் பார்க்கலாம். அதுதான் மெயின் குற்றமா இருக்கு. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வந்து அதுவும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த அண்டர் 18 பசங்க தான் நிறைய வந்து உள்ள போறாங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கே பார்த்துக்கிட்டோம், இந்த நிறைய செட் ஆஃப் கிரைம்ஸ் எடுக்கிற இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 3 விஷயம் பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும். 1 ஆல்கஹால், 2வது ட்ரக், 3வது பான் மூவி அடிக்ஷன். இந்த மாதிரியான பான் ரிலேட்டட் செக்ஷுவல் இது ரிலேட்டடான அடிக்ஷன் வந்து நாளைக்கு அவங்க மற்ற பெண்களை பார்க்கக்கூடிய பார்வையும் அவங்கள ட்ரீட் பண்ற விதமும் இந்த மாதிரி செக்ஷுவல் ஓரியன்டா இருந்துற போகுது அப்படிங்கிற ஒரு பயம் தான் ஏற்படுத்துது இந்த இடத்துல. கண்டிப்பா. சோ அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜி தான் அது உண்மைதானே மேடம்?
எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ பான் மூவி அடிக்ஷன்ன்ற அந்த ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த சைக்கலாஜிக்கலாக செட் ஆகும்போது தான் நாளைக்கு இந்த செக்ஷுவல் அபியூஸா இருக்கட்டும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கட்டும், ரேப், கேங் ரேப் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு அந்த இடத்துல இல்லையா? ஏன்னா இங்க பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வரும்போது அது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு வகையில தான் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம போய் ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஃபேஸ்புக்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ, யூடியூப்லயோ ரிப்போர்ட் தான் பண்ண முடியும். ரிப்போர்ட் பண்ணி என்ன பண்ணலாம்? அபியூசிவ் மெசேஜ், நியூட் கண்டென்ட், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் கண்டென்ட், இந்த மாதிரி வந்து நியூடிட்டி, அந்த மாதிரியான இல்லைன்னா அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே மட்டும் தான் நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியும். பட் அதனை தொடர்ந்து அங்க ஏதாவது அக்கௌண்ட் பேன் பண்ணப்படுதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டினாக தான் இருக்கு இந்த இடத்துல இல்லையா? ஸோ அதனை தொடர்ந்து இங்க வந்து அவர் இன்னொன்று இங்க வச்சிருந்தார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்க மனசுல ஊறி பாலியல் சீண்டல் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியை தூண்டி ஆண்கள் வந்து தவறாக நடப்பதற்கான தூண்டுகோலா இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டே வச்சிருக்காங்க. ஓகே, இல்லை இன்னொன்று அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க காமனா போடுற வீடியோ ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்தாலும் மேக்ஸிமம் அந்த லைவ் கான்செப்ட்ஸ் வருது இல்லை, லைவ் அவங்க இந்த மாதிரி பேசும்போது ட்ரெஸ்ஸிங் ஒரு மாதிரி அரைகுறையா பண்ணிட்டு, அதாவது சூப்பர் சாட்டு, ஸ்பெஷல், கோல்டு, பிளாட்டினம், சாட்டிஸ்ஃபேக்ஷன், பர்சனல் சாட், இந்த மாதிரியான சாட் 5000 to 50000 5 லட்சம் அது வரையும் போதாம். லெவல் 1 to 6 இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. தட் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து 599 ரூபாயில இருந்து 16000 ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு இங்க சொல்லப்படுது. ஓகே, அது மட்டும் இது நார்மல் லைவ் சாட்டுக்கு மட்டும். ஆமா, சாட்டுக்கு மட்டும். இது இல்லாம தர்ஷா குப்தா அவர்கள் வந்து இதுக்குன்னு தனியா வெப்சைட்டே கிரியேட் பண்ணி பர்சனலாக பேசணும் அப்படின்னா 10000 ரூபா வரைக்கும் வாங்குறதாகவும், இந்த பர்த்டேக்கு வந்துட்டு 5000 ரூபா to 6000 ரூபா பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு வாங்குறதாக வந்துட்டு சொல்லப்படுது. இதை எப்படி வந்து இது நம்ம அவரும் சொல்கிறாரு, இது எப்படி நம்ம காமனாக இது வந்து நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சில பெண்களுக்கு ஒண்ணுமே இல்லாமல் இதெல்லாம் பண்ணி அவங்களே சம்பாதிக்கிறாங்க, நம்பிக்கை இந்த மாதிரி பண்ணக்கூடாது. விச் மீன்ஸ் இது நார்மலைஸ் ஆக்கப்படுதோ அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மாதம் ஒரு சராசரி ஒரு குடும்ப தலைவர்களோட சம்பளம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 10,000 15,000 to 30,000 அதிகபட்சம். அப்படி வாங்கும் போது எல்லா பணத்தையும் இதுக்கே செலவு பண்ணிட்டா குடும்பத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நாளை பின்ன இது ஒரு அடிக்ஷனா மாறும்போது அவங்க கையில பணம் இல்லைன்னும் போது நம்ம ஏதாவது தப்பான ஒரு வழியில சம்பாதிக்கலாமான்ற ஒரு எண்ணம் அவங்க திருட்டு, வழிப்பறி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ இதுக்கு இதெல்லாம் ஒரு பேஸா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 3 to 3.5 lakhs மந்த்லி ஏர்ன் பண்ணுறதாகவும், பிராண்ட் ப்ரமோஷன் வரப்போ 50,000, அதே மாதிரி ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வரப்போ மாதம் 1000 ரூபாய், இந்த மாதிரியான விஷயம் இதில் ஆஃபர்ஸும் கொடுக்குறதா சொல்லப்படுது. தட் இஸ் டு அட்ராக்ட் பீப்புள் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இதனை நோக்கி தான் அவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால இந்த நான் கொடுக்குற இந்த இன்டர்வியூஸ், இந்த ப்ரெஸ் மீட் யாராவது ஜட்ஜஸ் பார்த்தாங்க அப்படின்னா இதை நீங்கள் சியூமோட்டோவா எடுத்துக்கோங்க, எடுத்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை வந்து அங்கே சொல்லியிருப்பார். என்னதான் இதுல வந்து ஆண்கள் பாதிக்கப்பட்டாலும், ஆண்கள் வந்து அடிக்ட் ஆனாலும், ஆனா இதுல மெயினா பாதிக்கப்படுறது குடும்ப பெண்கள் மேடம். சில வீடியோ நானும் அப்புறம் அது இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் சர்ச் பண்ணும்போது தாயும் பிள்ளையும் சேர்ந்தே வீடியோ போடுறாங்க மேடம். அதெல்லாம் நம்ம எப்படி ஜீர்ணிக்க முடியாது? தமிழ் கலாச்சாரமே இன்னைக்கு குட்டிச்சராகி போயிட்டு இருக்கு. இது வந்து மெயினாக வந்து பெண்கள் தானே பாதிக்கப்படுவாங்க. சரி, கண்டிப்பாக பெண்கள் இதில் வந்து எல்லா விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. நாளைக்கு இதை பார்க்கக்கூடிய கணவரோ இல்லை பிள்ளைகளோ இந்த மாதிரியான ஒரு வழியில போகும்போது அந்த பிள்ளைகளே அம்மாவே நாளைக்கு ஹராஸ் பண்ற சுச்சுவேஷன் வரும். கரெக்ட் இல்லையா? அந்த பார்க்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் எந்த பெண் கிடைச்சாலும் ஹராஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். விச் மீன்ஸ் இது ரொம்ப நார்மலைஸ் ஆக்கப்படுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இல்ல இன்னொரு பக்கம் நம்ம மக்களையும் கண்டிப்பாக குறை சொல்லணும். ஏன்னா அவங்கள போய் கேட்டா என்ன சொல்லலாம், நான் யாரையும் வலுக்கட்டாயமா கையை பிடிச்சி இருக்கல, அவங்களாம் கன்சர்ன் கொடுத்துட்டு அவங்க உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? என்ன ஆகுதுன்னா முதல்ல தவறு அப்படிங்கிறது ரெண்டு பக்கமே ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கரெக்ட், போடுறவங்களும் ரியலைஸ் பண்றது இல்ல, பார்க்குறவங்களும் இங்கே வந்து ரியலைஸ் பண்ணுறது இங்கே வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ போடுறவங்கள போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, பார்க்குறவங்க இருக்க வரைக்கும் நாங்கள் போட தான் செய்வோம்னு சொல்லுவாங்க. பார்க்குறவங்கள போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, போடுறவங்க இருக்க வரைக்கும் நாங்கள் பார்க்க தான் செய்வோம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மியூச்சுவல் பேஸ் ஆக்ஷனாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறது முழுக்க தவறு, இட் இஸ் அகெயின்ஸ்ட் லா, இட் இஸ் அகெயின்ஸ்ட் சொசைட்டின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய வைக்கப்படும் போது, இல்லையா நீ எத்தனை புது அக்கௌண்ட்ல இருந்து வேணா பேன் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த அக்கௌண்ட்ஸை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் வேற வேலை தேடி தான் போய். இல்லை மேடம், அதுவும் நடக்குது மேடம். இப்போ ஒரு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண, ஒரு ரிப்போர்ட் அடிச்சு க்ளோஸ் பண்ணா கூட அடுத்த நிமிஷம் அடுத்த அக்கௌண்ட். பட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இருக்கான்றது ஒன்று இருக்குல்ல இந்த இடத்துல. இப்போ இவங்களை இப்போ எடுத்துக்கோங்களேன், இதில் இருக்க சில பேர் பர்டிகுலராக ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்றாங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்க. இல்லை அவங்க மேலே சில பேர் வந்து அரெஸ்ட் ஆகி உள்ள போறாங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன ஆகும், சைபர் கிரைம் மூலியமா, சைபர் செல் மூலியமா வந்து பேன் பண்ணப்படும், இல்லை வந்து அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இதனால சம்பாதிச்ச பேங்க் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து லால எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் இருக்கு இந்த இடத்துல. என்ன ஆகுனா அவங்க அக்கௌண்ட்ஸ் வந்து பேன் பண்ணுவாங்க. ஓகே, அக்கௌண்ட்ஸ் வந்து டெலீட் பண்ணப்படும், டீஆக்டிவேட் பண்ணப்படும். திரும்ப என்ன அவங்க வெளில வந்து அவங்க இன்னொரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி ஆயிடும்னா, நம்ம காமனாக ஒரு கிரைம் பண்றவங்களை சொல்றோம்ல, ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு தான் அந்த பயம் விட்டு போயிடும். ஆமா, என்ன இப்போ பார்த்துக்கலாம், என்ன பண்ண போறாங்க, அந்த மாதிரி தான் இவங்களுக்குலாம் அவங்க என்னன்னா யூஸ் டு இட் ஆயிடுறாங்க.
என்ன போயிட்டு வந்துட போகிறோம், திரும்ப நம்ம பண்ணலாம், திரும்ப வந்துடலாம். பட் இது பேஸ்லேருந்தே ரூட்லேருந்தே அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? பட் அதனை நோக்கி நம்ம போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு 4 விஷயம் இங்கே வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முற்றிலுமாக 3 விஷயம் இங்கே வந்து மேண்டேட்டரி நம்ம பண்ணோம் அப்படின்னா மேபி ரிப்பீட் ஆகாமல் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். இவங்க இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணி இல்லைங்க இந்த மாதிரி தவறில் அவங்க ஈடுபட்டாங்க, இந்த அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய பணத்தை கவர்மெண்ட் எடுத்துக்கும். அப்புறம் அவங்க இது மூலியமா இதை அசட்ஸ் வாங்கியிருந்தாங்க, அந்த அசட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணக்கூடியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிஜிட்டல் டேக் டவுன். இவங்க எந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சாலும் இம்மீடியட்டாக அந்த மூஞ்சியை பார்த்தா லாக் பண்ண இம்மீடியட்டாக அக்கௌண்ட் இது பண்ண. 3வது வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறது. இது வந்து 3 விஷயம். ஓகே, ஏன்னா லாலே இருக்கக்கூடியதை பார்த்தோன்னா ஆஸ் பர் பிஎன்எஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆஸ் பர் ஐடி ஆக்டாக இருக்கட்டும், இது முற்றிலுமாக தவறான ஒரு விஷயம். அவங்களுக்கு உச்சபட்சமாக 5 வருடம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே. ஆமாம், ஏன்னா இங்கே நம்ம பிஎன்எஸ் ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 294, 292 and 318 கீழே எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் லைக் அப்சீன் ஆக்ட்ஸ் அண்ட் சாங்ஸ், சேல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அப்சீன் ஆக்ட். அதாவது ஒரு தவறான இந்த மாதிரி விஷயத்த அவங்க சேல் தானே பண்றாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது சேல் தானே, இதை நான் உனக்கு விற்கிறேன், நீ வர வந்து பாக்குற நீனு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி தானே மேடம்? எக்ஸாக்ட்லி, ஆன்லைன் ப்ராஸ்டியூட் எடுத்துக்கலாமா அப்படி மேடம்? நீங்க வந்து இங்க வந்து பார்த்தோம் அப்படியே நம்ம வச்சிருக்கோம். ஒரு பெண்ணை வந்து தொட்டாதான் தப்புன்னு கிடையாது இல்ல, பேசுறதும் தப்பு தானே. ஏன் நம்ம ஒரு பொண்ணை பார்த்து அசிங்கமா பேசுறதும் தப்பு தான். அவங்களே உட்காந்து அந்த செக்ஷுவல் ரீதியான விஷயத்தை தூண்டுறதும் தப்பு தானே இந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது எஸ் இட் அகெயின் அது பெரிய தவறான ஒரு விஷயம் தான். இது கீழே சீட்டிங் அண்ட் ஃப்ராட் இதுவுமே வரும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்க பணம் பறிக்கிறாங்க இல்ல, பணம் பறிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் இல்ல. சோ இது எல்லாமே லால சொல்ற விஷயம். அதுலயே கூப்பிடுறாங்க மேடம். இப்ப லைவ் சாட்லயே வந்து பாத்தீங்கன்னா வாடா 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 நீ தனியா வா அப்படின்னா அவங்களே கூப்பிடுறாங்க மேடம். அப்படிங்கும்போது இது வந்து தூண்டுதல் மாதிரி தானே இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ தூண்டுதல் ஒன்று, அதை நம்பி மக்கள் உள்ள போகிறாங்க அப்படிங்கிற 2 விஷயத்தை வந்து எப்படின்னா 2 end ப்ராசஸ். இந்த 2 எண்டையுமே வந்துட்டு நம்ம இது பண்ணும்போது தான் முற்றிலுமாக இதை வந்து லைக் நம்ம அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஐடி ஆக்ட் கீழே நீங்க பார்த்துட்டீங்கன்னா செக்ஷன் 67, 67A கீழே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு அப்சீன் மெட்டீரியலை பப்ளிஷ் பண்றதோ டிரான்ஸ்மிட் பண்றதோ முழுக்க தவறான ஒரு விஷயம். அதுக்கு தான் இந்த 5 வருடம் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. இதுல போக்சோ ஆக்டும் வரலாம் அவங்க மீது. ஏன்னா சொன்ன மாதிரி 18 வயசு மேல இருக்கவங்க மட்டும் இதை பாக்குறது இல்ல, 18 வயசு கீழே இருக்கவங்களும் இதை பாக்குறாங்க அப்படின்னும் போது சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் மெட்டீரியலாம் அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரிக்ட் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் இது. ஸோ நான் சொல்றது 5 வருடம் அப்படிங்கிறது அது 5 இருக்கலாம், 7 வருடமா கூட ஆகலாம் இங்க. ஸோ நமக்கு எஸ் தண்டனைகள் இருக்கு. பட் இதை யார் முன்னெடுக்க போறான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா இதுக்கு அடுத்தது அப்படியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு பக்கம், தட் இஸ் யார் வீடியோ போடுறாங்களோ அவங்க. அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவோட லைபிலிட்டி என்ன இங்க? சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு இங்கே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா செக்ஷன் 79 ஆஃப் தி ஐடி ஆக்ட் அண்ட் ஐடி ரூல்ஸ் படி பார்த்தோன்னா சேஃப் ஹார்பர், விச் மீன்ஸ் சோஷியல் மீடியா நோக்கி வரவங்க எல்லாருக்குமே சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஸ்க்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேஃபாக வருதான்னு பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் நாளைக்கு ஒரு ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதை வந்து உறுதி செய்யாத யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் அக்யூஸ்டாக சேர்க்கப்படுற வாய்ப்புகளும் இங்கே இருக்கு. ஏன்னா அந்த வீடியோஸை எடுக்காததுக்கு, அந்த அக்கௌண்ட்ஸை பேன் பண்ணாததுக்கு இது எல்லாமே பண்ண முடியும் இல்லையா? இது அடுத்த கட்டமாக போகும்போது 2 மினிஸ்ட்ரி இதுக்குள்ள தலையிடலாம். ஒன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்னொன்று மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ரோலை இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க இப்படி உள்ள வரும்போது ஒன்று பவர் டு பிளாக், செக்ஷன் 69A படி அந்த வீடியோஸ் எல்லாம் இம்மீடியட்டாக பிளாக் பண்ணணும், சோஷியல் மீடியால இருந்து டேக் டவுன் பண்ணணும். 2வது சேஃப்டி உருவாக்கணும். வராங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு, ஒரு மூவியோ ஒரு யூடியூபோ போனோம்னா இது A கேட்டகரி, A+ கேட்டகரி. இது வந்து என்னன்னா 18 இயர்ஸ் மேலே இருக்கவங்க தான் இதை பார்க்கணும்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்து வீடியோ ஓப்பன் ஆகிடுது ப்ரெஸ் பண்ணா. கரெக்ட். ஓகே பண்ணா வீடியோ ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்த கண்டிப்பாக இவங்க முழுக்க அதுக்கான ஒரு கைட்லைன்ஸை கொண்டு வரணும். இன்னொன்று, இந்த மாதிரியான ஒரு வீடியோ பேன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த வீடியோ பேன் பண்ணணும், எடுக்கணும். யூடியூபாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்ஃபோர்சிங் ஏஜ் கேட்டிங் பார்ட் 3 படி கண்டென்ட் கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் 3 டயர் கிரீவன்சஸ் இருக்கணும். அதாவது ரெட்ரஸல் இருக்கணும். என்னன்னா ஒரு ரெட் ஃபிளாக் கொடுத்துட்டாங்க ஒரு வீடியோக்கு அப்படின்னாலே யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ அது இமீடியட்டாக வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு இந்த லாஸ் கீழேயும் இந்த ஆக்ட் கீழேயும் இந்த 2 மினிஸ்ட்ரியாலையும் பண்ண முடியும். ஓகே, பட் அது யார் வந்துட்டு இனிஷியேட்டிவ் எடுக்க போறான்றது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எடுக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து முற்றிலுமாக நம்ம ஒரு என் பாயிண்ட்டும் போடலாம். மேலும் இந்த மாதிரியான பீப்புள் வராமையும் நம்ம தடுக்கலாம். கண்டிப்பாக மேடம். இப்போ இதில் ஓப்பனாக வர்றாங்க மேடம், அவங்களுக்கு ஏதாவது அசிங்கமோ ஒரு பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்களா அந்த ஒரு இதே வராது மேடம். ஏன்னா ஒரு தாயும் பிள்ளையும் வீடியோ போடுறாங்க, அந்த தாயோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ அதுவே மற்றவங்களை இளைஞர்கள் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது.
ஸோ அது வந்து எப்படி ஒரு தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இன்னைக்கு அந்த கூச்ச சுபாவம் இல்லையா, இல்லை எப்படி மட்டும் கலாச்சாரம் மாறி போகுதா, எப்படி எடுத்துக்கலாம்? சார் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முற்றிலுமா இவங்க எல்லாத்தையும் விட்டுறாங்க சார். மனசாட்சி மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு முழுக்க 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 பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷினாக தான் இந்த இடத்துல பார்க்குறாங்க. என்ன ஆகுனா இதில் பணம் சம்பாதிச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போகவும் நான் தயார் வந்து நான் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மானம் அவமானம் எல்லாமே வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு பயம் இருக்கவங்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இவங்க முழுக்க முழுக்க இதுதான் அவங்க தொழிலே அவங்க நினச்சிட்டாங்க. which means this is not for an entertainment. ஓகே, இது என்டர்டைன்மெண்ட் சார்ந்தது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்வாதாரமே இதுதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்களும் நீங்கள் எப்படி மாற்றிக்க முடியும்? சரி, ரெண்டு விஷயம். ஒன்று வந்துட்டு இப்போ வந்து லா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு பயம் வரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே வந்து நிறைய தொழில் இருக்குது இது இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக சட்டம் அதை செய்யவே கூடாது, செஞ்சுன்னா உனக்கு இம்மீடியட்டாக தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இங்கே குறைஞ்சது இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வர்ற பட்சத்தில் அந்த பயமானது அங்கே ஏற்படும் இல்லையா. இது என் வாழ்வாதாரம் கிடையாது, நான் வந்து சமூகத்தை சீரழிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது வந்து அப்லோட் பண்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, பாக்குறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இதை உட்காந்து நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம்? ஓகே, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை இதில் விட்டுட்டு நாளைக்கு என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. பார்க்குறவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல, அதை பார்க்காம அவங்க வந்து தடுக்கணும் இல்லையா. பட் இது வந்து எப்படின்னா 2-way ப்ராசஸ் தான். இந்த பக்கமும் அதுக்கான மாற்றுதல் வரணும், இந்த பக்கமும் அதுக்கான மாறுதல் வரணும். வரும்போது மட்டும்தான் நம்ம அதுக்கான விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ற ஒரு இடத்த நோக்கியாவது அட்லீஸ்ட் நம்மளால டிராவல் பண்ண முடியும். கண்டிப்பா மேடம். நீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுக்க வரை தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி மேடம். நன்றி சார்.